இல்ல ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி இப்ப நடந்திருந்ததுன்னா இப்ப அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பாங்கங்கிற கேள்வி இருக்கும்ல. ஜெயலலிதா ஆட்சி ஒன்று நடந்திருந்தா நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றம் என்ன சொல்லுச்சோ அதை தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீதி முன் அனைவரும் சமம். இது எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து போகுதுன்னா, ஒரு நீதி அரசர் மேல சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்தபோது அதிமுக தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை இதற்கு ஈக்குவலா பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்களா அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு? ஒரு பத்திரிகை செய்தி வந்த உடனே உங்க பத்திரிகை துறை சேர்ந்தவங்க மதுரையில் என்ன பண்ணாங்கிற வரலாறு இருக்குல்ல பிரதர். அதனால இயக்கத்தின் கொள்கை புரிந்து நடப்பவர்களுக்கும் இயக்கத்தின் கொள்கையும் சரியா புரிஞ்சுக்காம நடப்பவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு தனிநபரோட நடவடிக்கைகளுக்கு அவரவர்களே தான் பொறுப்பு. என்ன இயக்கத்தை சார்ந்த நிலைப்பாடு என்ன, தலைமை என்ன சொல்லுது, அதை பேர்த்து நடப்புகிறத பத்தி பேசுவோம். புரட்சி தலைவி அம்மா இருந்தால் கண்டிப்பாக நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பாக கடைபிடிச்சிருப்பாங்க. என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். அதன் மீது மேல்முறையீடு செய்வதற்கான ஆவணம் இருந்திருந்தால் அந்த மேல்முறை செய்வதற்கு அனுமதிச்சிருப்பாங்க. அரசாங்கம் துறையின் இருக்கு 2014 வழக்கு. அதுதான் அந்த வழக்கோட இன்னொரு சாராம்சம் நான் சொல்லாமல் இருந்த காரணம் இந்த கேள்வி கேட்பீங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். இப்போ தனிநபர் ஆகம விதின்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த இடம் HRNCக்கு சொந்தமானது. அதற்குரிய முடிவை அவர்கள் எடுப்பார்கள். ஒரு தனிநபர் எடுக்க முடியாதுங்கிறது தீர்ப்பு. அதனால தான் இன்னும் அந்த தீர்ப்பு கொண்டாடிட்டு இருக்கீங்க. தீர்ப்போட இன்னொரு பக்கத்தை விட்டீங்க, சந்தோஷமா உங்க சௌரியத்துக்கு மறைச்சிட்டீங்க. தீர்ப்போட இன்னொரு சாரணை நீங்க சொன்ன மாதிரி சூர்யாவோ நானோ யார் போய் கேட்டு இந்த இடம் எனக்குன்னு கேட்டால் யாரும் கொடுக்க முடியாது. முக ஸ்டாலின் போய் இடம் கேட்டாலே கொடுக்க முடியாது. ஏன்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. HRNCயோட இடம் அது. ஆனா என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோருவது கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற விஷயம். என் மத வழிபாடு எனது நம்பிக்கையில் நான் செய்ய வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன்